நான் அடிச்சிருவேன். நாளையிலேருந்து அங்கே நின்று இங்கே வந்தால் நான் அடிச்சிருவேன். அப்புறம் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்க, டெய்லி ஒன்று வந்து தேடிக்கிட்டே இருக்கணுமோ? யார் சொன்னா? நான் இப்போ கூட தான் வந்தேன், ஒருத்தர் ஒன்றும் சொல்லலையாவா? உனக்கு பத்திரம் எல்லாரும் ரூல்ஸ் போட்டிருப்பாவோ. திரும்ப நீ கொண்டுட்டு அங்கே வரைக்கும் சமந்துடுவா. நீ தானே அங்கே வரைக்கும் என்ன அலையாலையே வைக்கல டெய்லி. நான் சொல்லுதேன், நேரத்தை சொன்னோம்ல அந்த கேட்லேயே வந்து நின்று இங்கே வராது அப்படின்ட்டு. எல்லா பிள்ளைகளும் அங்கே நிற்க, நீ இங்கே வந்து நிற்க. 3 கேட்டு திறந்து வச்சு என்ன ஒவ்வொரு கேட்டால் சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருக்கியோ? நிறைய பேர் இங்கே தான் வரணும். ஒன்றும் தேவையில்ல. ஹைஸ்கூல் அதை பற்றி மரியாதை எங்கே வந்து நின்று சொல்லிட்டேன். பரவாயில்ல. உனக்கு மாத்திரம் என்ன ஸ்பெஷலாக அங்கே போய் நிற்கிறேன்? அங்கே பாதி பிள்ளைங்க பரவாயில்ல, இங்கே வந்து நின்று. எத்தனை சப்ஜெக்ட்டு? 4க்கு எத்தனை முடிச்சிருக்க? 2 முடிச்சியோ? மிச்சம் 2 ஈஸியாக அடி. முடிச்சிடலாம்ல. விடிய விடிய உட்கார வைக்காத, தூக்கி போட்டு டீச்சர் வேண்டிக்கலாம். கிராமர் ஒன்று தான் வந்துச்சு அப்படி இங்கிலீஷில் எல்லாமே பண்ணுறேன். எல்லாம் நான் சொல்லி கொடுத்ததா இல்லை தெரியாததா? சொல்லி கொடுத்தது 2 வந்துருச்சு. துபாய்க்கு போக மண்டையாக பொழந்துரும். கருத்துருவேன், 2 நாள்ல காக்கவாயிருவேன். ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாமே விளையாடுன்னு இருக்காங்க. யார் சொன்னாங்க? பாத்தியோ? லூசா லூசு போய் பாருலாம். வெள்ளையா இருக்க எல்லாமே அந்த வெள்ளையா இருக்க எல்லாருமே கச்சடியாயிருவாங்க. பாதி பேர் விளையாடாம இருக்காங்க. போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். வெயிலுக்கு நடந்து உழைக்கிறவனுக்கு தான் அதோட வழி தெரியும். அதனால துபாயில் இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நல்ல வெயிலுக்குள்ள அலையாமல் கொஞ்சம் அங்கங்கே ஒதுக்குப்புறத்துல இருந்து இது பண்ணுங்க. நம்ம சொல்றதோ எல்லாருமே கலராக இருப்பாங்களாம். கலராக இருந்து ஊருக்குள்ள இருந்து போகிறவங்க எல்லாருமே அங்கேருந்து வரும்போது கருப்பு மாதிரி தான் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்களும் பார்த்துருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் அங்கே தான் இருந்தார் ஒரு 2 வருஷம். ஸோ போகும்போது எப்படி இருந்தார், வரும்போது எப்படி இருந்தார் நம்மளுக்கு தெரியாதா? கச்சடா வண்டி இப்போ தான் போகுது.